குருப்யோ நமஹ நமோ நமஹ. சந்தியாவந்தனம் கொஸ்டின் ஆன்சர் ரெண்டாவது செஷன். சந்தியாவந்தனத்துக்கு ராம் விக்னேஷ் சேனலில் எல்லா ஸ்லோகத்துக்கும் வேர்டு பை வேர்டு மீனிங் ஏற்கனவே கொடுத்துட்டேன். இது வந்து கொஸ்டின் ஆன்சர் செஷன். ஸோ அதனால் நான் வேர்டு பை வேர்டு அர்த்தம் கொடுக்கலையேன்னு நினச்சிக்காதுங்க, எல்லாம் கொடுத்துட்டேன். அதில் வந்து பிரயோகமும் கொடுத்துருக்கேன். நான் முதல்ல ராம் விக்னேஷில் சந்தியாவந்தனம் பிளேலிஸ்ட்டில் போய் சந்தியாவந்தனத்தில் போய் பார்த்தேன்னா உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். சந்தியாவந்தனம் கொஸ்டின் ஆன்சர் செஷன் 1 நிறைய பேருக்கு நீங்கள் ஃபார்வேர்டு பண்ணியிருக்கீர்கள், நன்றி. இதை வந்து நீங்கள் ஏற்கனவே யாரெல்லாம் இந்த சேனல் ராம் விக்னேஷ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ பண்ணுங்க. ஏன்னா ஃபியூச்சர் போஸ்டிங் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இதை மாதிரி நல்ல விஷயங்கள் 4 பேர் கூட பகிர்ந்துக்கணும். எஸ்பெஷலி ஓவர்சீஸில் இருக்கிற குழந்தைகள்லாம் பண்ணுறவளுக்கெல்லாம் டவுட் இருக்கு இல்லையா, அவளுக்கெல்லாம் பகிர்ந்துக்கிறது நல்லது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நன்றி, பண்ணுங்க. இப்போ சந்தியாவந்தனம் கொஸ்டின் ஆன்சர் செஷன் நம்மள 1ல் என்ன பார்த்தோம்? 1ல் வந்து ஆச்சமனம்னா என்ன, அதோட என்ன அர்த்தம்னு பார்த்தோம். அப்புறம் கேசவான்னு சொல்லக்கூடாது, இது சம்போதன பிரதமா, சரியா, அட்ரஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அப்புறம் கணபதி தியானத்தில் 2 பார்த்தோம். என்ன, விஷ்ணும், அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தோம். எங்கும் வியாபித்து இருப்பவரை. தியாயேத், அது எப்படி பொருள் கொள்ளணும் பார்த்தோம். தியாயாமி அப்படின்னு பொருள் கொள்ளணும் பார்த்தோம். 3வது வந்து பிராணாயாமம். பிராணாயாமத்தில் தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணினோம், அதுவும் முடிக்கவும் முடியல, 20 நிமிஷத்துக்குள்ளே இருக்கணும்னால. பிராணாயாமத்தில் நான் என்ன சஜஸ்ட் பண்ணினேன், இப்போது என்ன பண்ணுறேன்னாக்க, பிராணாயாமம் பண்ணாமல் பிராணாயாமம் மந்திரத்தை மட்டும் 10 தரம் சொல்லிடுங்க. பெஸ்ட்டு. பிராணாயாமம் பண்ண வேண்டாம், சரியா. வயசானவங்களும் சரி, குழந்தையாக இருந்தாலும் சரி, வியாதி வைக்க இருந்தாலும் சரி, பிராணாயாம மந்திரத்தை 10 தரம் சொன்னால் போகும். ஓகே, இது வந்து அலௌடு, சாஸ்திரத்திலே அலௌடு. இல்லை நான் பிராணாயாமத்தை பண்ணித்தான் தீருவேன், நான் ஏற்கனவே பிராணாயாமம் வந்து பண்ணணுன்னா என்ன பண்ணுவோம், நீங்கள் ஆசனம்லாம் பண்ணுற இல்லையா, உங்கள் யோகா டீச்சரோட சப்போர்ட்னால அப்போ பிராணாயாமம் பண்ணிட்டு இருக்கோம், தப்பு கிடையாது. பிராணாயாமம் ரொம்ப நல்லது தான், பிராணாயாமம் அப்போ பண்ணிட்டு இருக்கோம். இல்லை நான் வந்து இதில் சந்தியாவந்தனத்தில் பிராணாயாம மந்திரத்தோட சகர்ப்ப பிராணாயாமம் பண்ணுவேன் அப்படின்னாக்க, இந்த பிராணாயாமத்தை 3 விதமாக பிரிச்சுருக்கோம். என்னெல்லாம், வியாகிருதி போஷன், பிராணாயாம மந்திரத்தை 3ஆக பிரிச்சுருக்கோம். வியாகிருதி போஷன், காயத்ரி போஷன், சிரஸ் போஷன். அந்த வியாகிருதி போஷன் சொல்லும்போது இன்ஹேல் பண்ணுங்கோ, காயத்ரி போஷன் போது ஹோல்டு பண்ணிங்கோ, சிரஸ் போஷன் போது எக்ஸேல் பண்ணிங்கோ, சரியா. வியாகிருதி, காயத்ரி, சிரஸ்லாம் சொல்கிறேன், அது என்னன்னு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இல்லையா. வியாகிருத்தினா என்ன, ஓம் பூஹு மந்திரம். வியாகிருதி மந்திரம் வந்து ஓம் பூஹு, ஓம் புவஹ, ஓகும் சுவஹ, ஓம் மஹஹ, ஓம் ஜனஹ, ஓம் தபஹ, ஓகும் சத்யம். இது சொல்லும்போது இன்ஹேல் பண்ணுங்க. அப்புறம் ஹோல்டு பண்ணும்போது காயத்ரி மந்திரம் சொல்லுங்க. ஓம் தத் சவிதர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரச்சோதயாத். ஹோல்டு பண்ணிங்கோ. சிரஸ் எக்ஸேல் பண்ணும்போது ஓம் ஆப்போ ஜோதி ரசோ அமிர்தம் பிரம்ம பூர்புவஸ்வரோ எக்ஸேல் பண்ணும். நான் சொன்னேன் எக்ஸலேஷன் டூரேஷன் ஜாஸ்தி இருக்கணும். இன்ஹேல் டூரேஷன் அண்ட் ஹோல்ட் ஆஃப்டர் இன்ஹலேஷன் ரெண்டையும் சேர்த்து இருக்கிற டூரேஷனோட எக்ஸேல் டூரேஷன் ஜாஸ்தி இருக்கணும். அது எப்படி பண்ணணும்னாக்க, நம்ம வந்து வியாகிருத்தியும் காயத்ரி மந்திரம் சொல்லும்போது ஃபாஸ்ட்டாக மனசுக்குள்ளே சொல்லிட்டு, சிரஸ் பண்ணும்போது மெல்ல சொல்லிட்டோம்னாக்க அந்த பிராணா வந்து எக்ஸலேஷன் டயத்தில் ஜாஸ்தி இருக்கும். சரி, இது எப்படி பண்ணணும், இந்த பிராணாயாமத்தை எப்படி பண்ணணும்னாக்கா, இதுக்கு வந்து விஷ்ணு முத்ரா அல்லது நாசிகா முத்ரான்னு பேர். நாசிகா முத்ராவில் என்னன்னாக்க, இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கரும் மிடில் ஃபிங்கரையும் மடித்து வச்சுட்டு மற்ற 3 ஃபிங்கரும் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கணும், சரியா. வச்சுட்டு அப்புறம் என்ன செய்யணும், அந்த தம்பை வச்சுட்டு, இங்கே முத்ரா இருக்கு இல்லையா, தம்பை வச்சுட்டு நம்ம வந்து வலது நாஸ்டலில் மூடிட்டு இடது நாஸ்டல் வழியாக எக்ஸேல் பண்ணிடுங்க முதல்ல. இது வந்து பிராணாயம் ஆரம்பிக்கலை, இருக்கிற காற்றை வெளியில் ஓடுறோம். இனிமேல் தான் முதல்ல இன்ஹேலேருந்து தான் ஆரம்பிக்க போகிறோம். அப்போ இன்ஹேல்லேருந்து என்ன பண்ணுங்கோ, இன்ஹேல் பண்ணும்போது வியாகிருதி மந்திரம் சொல்லிடுங்க, சொல்லிவிட்டு ஹோல்டு பண்ணிங்கோ. இன்ஹேலுக்கு அப்புறம் ஹோல்டு, அப்புறம் ஹோல்டு பண்ணும்போது காயத்ரி மந்திரம் சொல்லுங்க. அப்புறம் வலது நாஸ்டில்ஸை திறந்துட்டு எக்ஸேல் பண்ணுங்க. எக்ஸேல் பண்ணிவிட்டு திரும்ப உடனே வலது நாஸ்டில்ஸ் வழியாகவே இன்ஹேல் பண்ணுங்க, அப்புறம் ஹோல்டு பண்ணுங்க, அப்புறம் இடது நாஸ்டில்ஸ் வழியாக எக்ஸேல் பண்ணுங்க, அப்புறம் உடனே இடது நாஸ்டில்ஸ் வழியாக இன்ஹேல் பண்ணுங்க, ஹோல்டு பண்ணிங்கோ, அப்புறம் வலது நாஸ்டில்ஸ் வழியாக எக்ஸேல் பண்ணுங்க. இப்படி பண்ணியிருக்கோம், மந்திரத்தோடு வச்சு பண்ணிங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு இன்ஹலேஷன், ஒரு ஹோல்டு,
ஒரு எக்ஸலேஷன். எப்படி பண்ணுறோம்? இடது நாஸ்ட்ரல்ஸ் வழியாக இன்ஹலேஷன், ஹோல்டு, வலது நாஸ்ட்ரல் வழியாக எக்ஸலேஷன், அப்புறம் வலது நாஸ்ட்ரல்ஸ் வழியாக இன்ஹலேஷன், ஹோல்டு, இடது நாஸ்ட்ரல் வழியாக எக்ஸலேஷன். இது நீங்கள் ஒரு செட்டு மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு 3 தரம் பண்ணலாம். சரியா? இதுதான் பிராணாயாமோடு. இன்னும் ஐ வுட் சஜஸ்ட் தட் பிராணாயாமத்தை தனியாக வச்சுட்டு பண்ணுறது பெட்டர். இல்லை எனக்கு பழக்கம் இருக்குது பண்ணுவேன்ல பண்ணுங்க. சரி, இப்போ நம்ம பூர்வ பாகத்தில் பார்த்துட்டுருக்கோம். இப்போ 4வது அங்கம் என்னது? சங்கல்பம். சங்கல்பில் ஒருத்தரும் ஜாஸ்தி டவுட்டு கேட்கல. அந்த மந்திரத்துலேயே அது மாதிரி கஷ்ட வேர்டு எல்லாம் ஒன்றும் இல்லாதனால அதை நம்ம அடுத்தாப்பில் மார்ஜனத்துக்கு போயிடலாம். ஸோ மார்ஜனம் இட்ஸ் அ பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ். சரியா? நம்மளையே நம்ம பியூரிஃபை பண்ணிக்கிறோம். ஏன்னா எல்லா காயத்ரி எல்லாம் நம்மளை உள்ளே கூப்பிட போகிறோம் இல்லையா? ஸோ பியூரிஃபை பண்ணிக்கிறோம். இதில் இந்த மந்திரம் என்னன்னு தெரியும் உங்களுக்கு? ஆப்போ ஹிஷ்டா மயோ புவஹ தான ஊர்ஜே ததாதன மகேரணாய சக்ஷஷே யோவ சிவதமோரசக தஸ்ய பாஜ்யேதேக நக உஷதீரவ மாதரஹ தஸ்மா அரங்க மாமவஹ யஸ்யாய ஜின்வத ஆப்போ ஜனயதாச்சனக ஓம் பூர்புவஸ்வஹ. இதில் வேர்டு பை வேர்டு மீனிங் ஏற்கனவே கொடுத்தாச்சு. சில வேர்டுகளுக்கு மட்டும் நான் தனியாக இன்னொரு சொல்கிறதுக்கு ஒரு எம்பசைஸ் கொடுக்கறதாடி. ஆப்போ ஹிஷ்டா, இஷ்டா. இஷ்டானா என்னது? திஷ்டந்தி, நீங்கள் இருக்கிறீர்கள். கடவுள் தெய்வங்களை பார்த்து சொல்கிறோம், நீங்கள் இருக்கிறீர்கள். ததாதன, ததாதனக்க தாரயத்தை. தாரயத்தன திரு தாத்துவோடு லோட்டில் காரத்தில் மத்தியம் ஒரு புருஷத்தில் பகுவச்சனம். இந்த சான்ஸ்கிரிட் இவா தெரிஞ்ச கிராமர் தெரிஞ்ச வாழ்க்கைலாம் இதை அப்ரிஷியேட் பண்ணுவேன். இது என்னன்னாக்கா எங்களுக்காண்டி அந்த அந்த ஊர்ச்சம் இருக்குல்ல, அந்த எனர்ஜி, அந்த நரிஷ்மெண்ட், அதை எங்களுக்காண்டி வச்சுங்க, ஹோல்டு பண்ணுங்க, பொசஸ் பண்ணுங்க, எங்களுக்காண்டி அழியுங்கள்னு அர்த்தம் அதுக்கு. அப்புறம் உஷத்தி ரிவ, உஷத்தி ரிவ அப்படிங்கிறத உஷத்திய அப்படின்னு. உஷத்தியனாக்கா உஷத்தி, உஷத்தி ரிவன் இருக்கு இல்லையா, அதான் உஷத்தீஹி இவ, உஷத்தீரிவ அப்படிங்கிறோம்ல, உஷத்தீ தீர்க்கம், உஷத்தீரிவ. அதை எப்படி பிரிக்கணும்? உஷத்தீஹி இவ. உஷத்தீஹினா உஷத்தியக. உஷத்தியகனா அன்பு சுரக்கும் மாதர்கள், அன்பு தயாயர்களைப் போல அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்புறம் தஸ்மா அப்படின்னு வந்திருக்கு. இங்கே சான்ஸ்கிரிட்டில் தஸ்மானா இங்கே தஸ்மை அப்படின்னு அர்த்தம். அந்த ரசத்தின் பொருட்டு, அந்த பாவத்தை நீக்குவதன் பொருட்டு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஸ்பெஷல் வேர்டுனால இதுக்கு எம்பசைஸ் கொடுக்குறேன். அப்புறம் 6வது பிராஷனம். பிராஷனம், பிராத்தக் பிராஷனம், காலையில் பண்ணுறோம் இல்லையா பிராஷனம், அந்த ஜலத்தை உட்கொள்கிறோம், சாப்பிட்றோம் இல்லையா. சூரியஷ்ச மாமன்யுஷ்ச மன்யுபதயஷ்ச மன்யுகிருதேப்யஹ பாபேபியோ ரக்ஷந்தாம் யத்ராத்ரயா பாபமகார்ஷம் மனசா வாச்சா ஹஸ்தாபியாம் பத்பியாம் உதரேன சிஷ்ணா ராத்திரி தஸ் அவலம்பது யத்கிஞ்ச துரிதம் மயி இதமகம் மாமிருதயோ நௌ சூர்யே சூர்யே ஜோதிஷி ஜுஹோமி ஸ்வாஹா. இங்கே பார்த்தல்னாக்க ரக்ஷந்தாம் அப்படின்னா, ரக்ஷந்தாம்னா என்னது? காப்பாற்றுங்கள், நீங்கள் காப்பாற்ற வேண்டும். ரக்ஷந்து அப்படின்னு அர்த்தம். ரக்ஷந்துன்னா என்ன இருக்கும்? பிரதம புருஷ பகுவச்சனம், லோட்லகாரம், ஒரு ரிக்வஸ்ட் கேட்டுக்கிறோம். அவலம்பது, அவலம்பத்துனாக்கா அதுவும் லோட்லகாரம் தான், ஒரு ரிக்வஸ்ட் தான். நாஷயத்து, இந்த பாவங்களெல்லாம் நாசம் பண்ணுங்கள். இந்த 2 வார்த்தை தான் இங்கே. ரக்ஷந்தாமும் அவலம்போத்தும் தான் கொஸ்டின் இருந்தது, அதுக்கு ஆன்சர் பண்ணியாச்சு. இப்போ பிராஷனத்தில் மத்தியானத்தில் பண்ணுற பிராஷனம் என்னது? ஆப புனந்து பிருத்வீம் பிருத்வி பூதா புனாத்துமாம் புனந்து பிரம்மனஸ்பதி பிரம்ம பூதா புனாத்துமாம் யத் உஜ்ஜிஷ்டம் அபோஜ்யம் யத்வா துஷ்சரிதம் மம சர்வம் புனந்து மாம் ஆப்போ அசதாம் ச பிரதிகிரக ஸ்வாஹா. இதில் பிரம்மணஸ்பதிகி அப்படின்னாக்கா, பிரம்மணங்கிறது, இந்த பிரம்மங்கிறது வேதம், வேதத்தோடைய பதி யார்? குரு அப்படின்னு அர்த்தம். அப்புறம் பிரம்மபூதா அப்படின்னா, பிரம்மன்னா இங்கே வேதத்தினால் தூய்மைப்படுத்தப்பட்ட அப்படின்னு அர்த்தம். இது 2 தான் எனக்கு அர்த்தம் சொல்ல வேண்டியதாக இருந்தது.
மற்றதெல்லாம் வேர்டு பை வேர்டு மீனிங் உங்களுக்கு அர்த்தம் தெரியும், டோட்டல் மீனிங்கும் தெரியும். அப்புறம் சாயங்காலம் பிராஷன மந்திரத்தில் ஏற்கனவே பார்த்தோம்னா சேம் தான். இங்கே சூரியத்துக்கு பதில் அங்கே அக்னி வருதுனால அங்கே ஒன்றும் இஷ்யூ இல்லை. அப்புறம் புனர்மார்ஜனம். புனர்மார்ஜனது வந்து ததிக்ராவுண்ணோ அகாரிஷம் ஜிஷ்ணோர் அஸ்வஷ்ய வாஜினக ஜிஷ்ணோஹோர் அஸ்வஷ்ய அல்லது ஜிஷ்ணோர் அஸ்வஷ்ய வாஜினக சுரபினோ முகாகரத் பிரண ஆயுகம் ஷீதாரிஷத் அப்படின்னு இருக்கு இல்லையா. இதில் வந்து ததிக்ராவுண்ணுக்கு வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கேட்டிருக்கேன் திரும்ப, அதனால் திரும்ப சொல்கிறேன். ஏற்கனவே இதை கொடுத்துருக்கேன்னா ததிக்ராவுன்னோன்னா 2 விதமாக அர்த்தம் கொள்கிறான். ஒன்று வந்து ஜெகந்தி ததத் கிராவயதி அப்படின்னா என்னன்னாக்க உலகங்களை சுமர்ந்து கொண்டு சஸ்டெயின் பண்ணி கொண்டு அப்படியே வியாப்னோத்தி எல்லா இடத்துலையும் வியாபித்திருக்கிறவர்னு அர்த்தம், பரமாத்மான்னு அர்த்தம். இன்னொன்று வந்து ததிங்கிற ஹவிஸை வந்து அப்படியே வாங்கி கொள்ளக்கூடியவர் அக்னின்னு அர்த்தம். 2 அர்த்தம் இருக்குங்க. ஒன்று வந்து பரமாத்மான்னு இருக்குது, இன்னொன்று அக்னி இருக்குது. அப்புறம் ஜிஷ்ணோஹோ. ஜிஷ்ணோஹோனா ஜெயசீலஸ்ய வெற்றியுடன் விளங்கக்கூடியவரை, இவருடைய மேன்மை உடையவருடைய. அஸ்வஸ்ய சர்வலோக வியாபினக எல்லா லோகங்களையும் வியாபித்து இருக்கக்கூடிய சகல வித்தைகளுக்கும் ஆதாரமான அயக்ரீவர் வடிவம் எடுத்தவனுடைய. இதை மாதிரி 2 அர்த்தம் இருக்குது, அதனால தான் 2ஐயும் நான் கொடுக்குறேன். அப்புறம் வாஜினக வேகவதக வேகமாக செல்லுவவனை அப்படின்னு ஒன்று அர்த்தம் இருக்குது. அன்னம் உடையவனைன்னு இருக்குது, புரிஞ்சுதா. அப்புறம் முகா கரத்து. முகானா முகம் மட்டும் இல்லை, மனசு கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் எல்லாம் இருக்குது. தாரிஷத்து. தாரிஷத்துனா வர்தயத்து பெருக்குங்கிடும், மேக் இட் லாங்கர். எங்களோட லைஃபாக ஆயில நீளமாக்குங்கோ. நீளமாக்கினா மட்டும் போராது, பிரகஷ்டாணி நிர் உபத்ரவாணி குறியாத். என்ன செய்யணும்? ஃப்ரீ ஃப்ரம் அஃப்ளிக்ஷன்ஸ் அண்ட் டேஞ்சர். கஷ்டங்களில் உபத்திரமே இல்லாமல் இருக்கும்படி பண்ணுங்கோ அப்படின்னு. சரியா? ஸோ இதெல்லாம் கொஸ்டின் கேட்டதுக்கு மட்டும்தான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது கொஸ்டின் இருந்ததுன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கோ, அல்லது அங்கே கமெண்ட் செஷன்லேயே அனுப்பினால்னாக்கா நான் வந்து அதுக்கு அப்ளை பண்ணுவேன். இப்போ பூர்வ பாகத்தில் மீதி என்னெல்லாம் இருக்குது? அர்க்ய பிரதானம் இருக்குது, பிராயச்சிர்த்த அர்க்யம் இருக்குது, ஐக்கிய அனுசந்தானம் இருக்குது, தேவ தர்ப்பணம் இருக்குது. ஐக்கிய அனுசந்தானம் வந்து ஃபுல்லாக நம்மளுடைய அத்வைத வேதாந்தத்தோடு தத்துவத்தை கொடுக்கறது. மகா வாக்கியங்கள் இருக்கு இல்லையா, அந்த மகா வாக்கியங்களோடு அயம் ஆத்மா பிரம்மா, தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி, பிரஜானம் பிரம்மா எல்லாத்தோடும் அதே தான் அர்த்தம். அதை தான் இதை கொடுக்கறது. ஸோ இந்த சந்தியாந்தனம் வந்து நல்ல அர்த்தத்தை புரிஞ்சுட்டோம்னா ஒரு புல் வேதத்தை படித்து அந்த வேதத்தோடைய தாத்பரியத்தை புரிஞ்சுன்ற மாதிரி இம்பார்ட்டன்ஸு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ இதுவரை பூர்வபாகம் சந்தியானத்தில் உள்ள கொஸ்டின் ஆன்சர்ஸ் டவுட்லாம் கிளாரிஃபை பண்ணிட்டோம். நம்ம அடுத்த போஸ்டிங்கில் நினச்சோம்னா உத்தரபாகத்தில் உள்ள கொஸ்டினும் ஏதாவது டிஃபிகல்ட் வேர்டு டிஃப்ரெண்ட் புக்ஸில் டிஃப்ரெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா அது வந்து பாசிபிள் ஏரியா ஆஃப் கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா அதை கிளாரிஃபை பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. குருப்யோ நமஹ, நமோ நமஹ.